வணக்கம் நண்பர்களே. நீண்ட இடைவெளிக்கு பிறகு காணொளி மூலமாக உங்களை எல்லாம் சந்திக்கிறதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த இடைவெளிக்கான காரணங்கள் ஒன்றும் புதுசாக அதை நம்ம குறிப்பிடத்தக்க காரணங்கள் எதுவும் இல்லை. இப்போ ஒரு அரசியல் தளத்தில் குறிப்பிடத்தக்க ஒரு மாற்றம், சில அதிர்வலைகள் இதெல்லாம் ஏற்பட்டிருக்கிறதுனால எல்லோரையும் போல சமூக அரசியலில் ஆர்வம் கொண்டவன் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் நண்பர்களோடு சில கருத்துக்களை பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு ஒரு ஆர்வத்தில் நான் மீண்டும் இந்த காணொளி பதிவை தொடங்கியிருக்கேன். இதில் இன்றைக்கு 15ஆம் தேதி ஜூலை 15 அதில் இந்து ஆங்கில நாளேட்டில் ஒரு கட்டுரை வந்திருக்கு. தி டிஸ்ரப்டிவ் ரைஸ் ஆஃப் நியூ பொலிட்டிக்கல் ஜெனரேஷன்ஸ். ஒரு புதிய அரசியல் தலைமுறையினுடைய சீர்குலைவு தன்மை உள்ள ஒரு எழுச்சி அப்படிங்கிற தலைப்பு. அதை நேரடியாக அந்த தலைப்புக்காக தான் பொருள். டிஸ்ரப்டிவ்னால் நம்ம அப்படி தான் புரிஞ்சுக்கலாம். அது அதிரடி அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு புரிதலாகவும் சில பேர் அதை எடுத்துக்கிறாங்க. எப்படி இருந்தாலும் ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கு. கடந்த 2 மாதங்களாக இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் முடிவுகளை பற்றி மிகப்பெரிய நீண்ட விவாதங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. அது இப்போ புதிய அரசினுடைய அன்றாட நடவடிக்கைகள், அவர்களுடைய அரசு அமைத்த விதம், பிற கட்சிகளோடு அவங்களுடைய தொடர்பு, இந்த கூட்டணியில் ஏற்படக்கூடிய மாற்று கூட்டணியிலிருந்து எம்எல்ஏக்களை வரவழைக்கிறது அல்லது ஆட்களை இருக்கிறது, ஆதரவு கூறுவது, இது தொடர்பாக அன்றாடம் நீங்கள் அந்த தொலைக்காட்சி வாதங்கள்லையும் சரி பத்திரிகைகளையும் இதை பற்றியான வாதங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. கருத்துக்கள் பகிரப்பட்டு வருகின்றன. நம்ம இப்போ அதுக்குள்ளே போகலை. அது தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே இருக்குது. இப்போ நாம் இதில் பார்க்க விரும்புவது இந்த கட்டுரை முக்கியமான ஒரு கட்டுரையாக நான் பார்க்குறேன். ஏன்னா இதுவரைக்கும் இந்த வாதங்கள் தொடர்பாக நிறைய கட்டுரை வந்திருக்கு. ஆனால் இது கொஞ்சம் நிதானத்தோடு ஒரு இடைவெளி விட்டு இந்த மாற்றத்தை ரொம்ப கூர்மையாக அணுகியிருப்பது போல் எனக்கு தெரிகிறது. இதில் 2 ஆய்வாளர்கள் அமல் சந்திரா, அஜய் கருவல்லி அப்படின்னு சொல்லி 2 அந்த சமூக ஆய்வாளர்கள் தான். ஒருத்தர் காலமிஸ்ட்டு எழுதுகிறவர், இன்னொருத்தர் சீனியர் ரிசர்ச் அசோசியேட் அட் த இன்டர்நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் மைக்ரேஷன் அண்ட் டெவலப்மெண்ட். இந்த மாதிரி அமைப்பில் அவர் ஒரு ரிசர்ச் ஸ்காலராக இருக்கார். ஒரு குறிப்பிடத்தக்க ஆளுமைகள் தான் 2 பேருமே. இளைஞர்களாக இருக்காங்க. ரொம்ப முதிர்ந்த வயதில் முதிர்ந்தவர்கள் இல்லை, அறிவில் மேம்பட்டவர்களாகவும் ஒரு ஆராய்ச்சி துறையை சார்ந்தவர்களாகவும் இருக்கிறாங்க. எனவே அவர்களுடைய கருத்துக்கள் புறந்தள்ளத்தக்கதும் அப்படிங்கிற அளவில் அதை நம்ம தள்ளிட முடியாது. இன்னும் சொல்லப்போனால் அது கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு கட்டுரையாகவும் தெரிகிறது. சரி, அந்த கட்டுரைகள் சொல்கிறது எல்லாமே நம்ம ஏற்றுக்கக்கூடியதானா? அது அப்படியும் சொல்ல முடியாது. ஆனால் நம்ம அதை பற்றி பரிசீலிக்கணும். என்ன அப்படின்னா, அவங்க என்ன இந்த கட்டுரையில் சொல்ல வர்றாங்கன்னா, முதல்ல இதை பார்த்துருவோம். இது தொடர்பான கருத்துக்களை நம்ம அதுக்கு பிறகு பார்ப்போம். இந்த மாற்றங்கள் 2-3 விஷயத்தை அவங்க குறிப்பாக சொல்கிறாங்க. அதாவது இளைஞர்கள், ஜென்ஜி தலைமுறை, அவங்களுடைய உணர்வு தானே இப்போ வாக்காக மாறி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம கருதுகிறோம் இல்லையா? அந்த தலைமுறை இந்த இளைய தலைமுறை வெறும் போராட்ட களத்திலிருந்து ஆட்சி அதிகார பங்கேற்பு களத்தை நோக்கி நகர வேண்டும் என்ற உணர்வு அவர்களை இது உந்தி தள்ளியிருக்கிறது. ஆட்சி மாற்றத்திற்கான ஒரு வேட்கையாக அது மாறி இருக்கிறது என்பது அந்த கட்டுரையுடைய ஒரு அடிநாதமாக இருக்கிறது. இதுவரைக்குமான ஒரு மரபார்ந்த அரசியல் கட்சிகளுடைய அணுகுமுறை மீது அவர்களுக்கு ஒரு சலிப்பு ஏற்பட்டிருப்பதாகவும், அதற்கு மாற்றாக ஒரு புதிய தேடலை அவர்களுடைய உணர்வு ரீதியாக அவர்கள் உள்வாங்கி கொண்டதாகவும், அதன் வெளிப்பாடாகத்தான் இந்த வாக்கு ஒரு புதிய சக்திக்கு, அரசியல் களத்தில் இருக்கிற ஒரு புதிய அரசியல் கட்சிக்கு, புதிய சக்தியாக வந்திருக்கிற அந்த கட்சிக்கு வாக்களிக்க வேண்டும்ங்கிற தூண்டுதல் அவர்களுக்கு ஏற்பட்டிருப்பதாக இந்த கட்டுரை பேசுகிறது. இதில் சில அம்சங்களை அவர்கள் குறிக்கிறார்கள். அது அண்மை காலமாக ஏற்பட்ட ஒரு தெற்காசிய நாடுகளில், இலங்கையில் ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கு. இடதுசாரி அரசியல் ஒரு ஆட்சிக்கு வந்திருக்கு. நேபாளத்தில் இடதுசாரிகள் வீழ்ந்து வலதுசாரிகள் ஏற்பட்டிருக்கு, ஆட்சிக்கு வந்திருக்காங்க. இப்படி நிறைய நடந்திருக்கு. ஒவ்வொரு நாடுகள்லையும் நடந்துக்கிட்டு இருக்கு. தமிழ்நாட்டில் இது ஒரு பெரிய யாரும் எதிர்பாராத ஒரு மாற்றமாக இது நடந்திருக்கிறது அப்படின்னு சொல்ல வராங்க.
சரி, இதில் என்ன இது வந்து சரியானதா, இது இப்படி தான் நடக்கணும்னு எதிர்பார்க்கப்பட்டதா அப்படின்னா, யாருமே எதிர்பார்க்கவில்லை அப்படிங்கிறது தான் உண்மை. இதில் யதார்த்தம். ஆளுங்கட்சியோ அல்லது ஆளுங்கட்சி அமைத்திருந்த கூட்டணி கட்சிகளோ யாருமே இதை பற்றி பேசவே இல்லை. அவர்கள் ஆட்சி அமைப்பார்கள் என்று எந்த மூத்த அரசியல் தலைவர்களும் சொல்லவே இல்லை. அந்த அரசியல் கட்சிகள் சார்ந்த ஆய்வு அமைப்புகளும் யூக அமைப்புகளும் கூட இதை வந்து ஒரு தெளிவாக இதை கண்டுணர்ந்து சொன்னதாக எந்த தகவல்களும் தரவுகளும் நம்மகிட்ட கிடையாது. வருவாங்க, ஒரு கணிசமான வாக்குகளை வாங்குவார்கள். ஆனாலும் இது திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி தான் தொடரும், மீண்டும் அவர்கள் தான் ஆட்சிக்கு வருவார்கள் என்பதாகத்தான் நிறைய கணிப்புகள் நமக்கு சொன்னது. 1-2 இதிலிருந்து மாறுபட்டு சொன்னாங்க. அந்த மாறுபட்டு சொன்னதை யாருமே பெருசாக கவனத்தில் கொள்ளவே இல்லை என்பது தான் இதில் உள்ள ஒரு முக்கியமான செய்தி. ஆனால் உண்மையிலே அந்த 1-2 மிக குறைவாக கணிக்கப்பட்ட முடிவுகள் தான் தேர்தலில் வெளிப்பட்டது. அதுவும் ஒரு அலையாகவோ ஒரு பெரிய வீச்சாகவோ இல்லை. ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையோட 108 அப்படிங்கிற எண்ணிக்கையோடு நின்றுச்சு. அப்புறம் அதற்கான அரசு அமைப்பதற்கான ஆதரவை அவர்கள் பிற கட்சிகளிலிருந்து தேடிக்கொள்ள வேண்டிய ஒரு நிலை இருந்தது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த மாற்றத்தை பற்றி என்ன இந்த கட்டுரை இன்னும் என்ன சொல்லுகிறது அப்படின்னா, தலைவர்களோடான உரையாடல், தொடர்பு கொள்ளுதல், அவர்களை நெருங்குதல் அப்படிங்கிறது குறைந்து விட்டது. அந்த படிநிலை வந்து ஒரு கட்சி தொண்டராக, பொதுமக்களாக ஒரு முக்கிய தலைவர்களை, முக்கிய பொறுப்பில் பதவியில் உள்ளவர்களை வந்து அணுக முடியவில்லை என்ற குறைபாடு இளைஞர்களிலேயே, குறிப்பாக இளைஞர்களிலேயே ஒரு விரக்தியை ஏற்படுத்தியிருக்கிறது, அல்லது ஒரு தேடலை ஏற்படுத்தியிருக்கிறது. விரக்தி என்று சொல்வதை விட, ஏன்னா விரக்தி அப்படிங்கிறது எப்படின்னா மிக மோசமான ஒரு சூழல். ஆனால் இங்கே அப்படி இல்லை. இப்போ என்ன நாம் கவனிக்கப்படுகிற ஒரு கருத்துக்கள் வருகிற போது பார்த்தா எல்லா திட்டங்களையும் இந்த அரசு தொடர்கிறது. ஏற்கனவே நிறைய நல்ல திட்டங்கள், விமர்சனங்கள் இருந்தாலும் நிறைய திட்டங்கள் செயல்படுத்திகிட்டு இருந்தாங்க. அந்த திட்டங்கள் தற்போதும் தொடர்கிறது. அப்படிங்கிற போது இதில் விரக்தி என்று இல்லை. ஆனால் மாற்று வழி ஒன்றை, மாற்று அரசியல் ஒன்றை இன்றைய சமூகம் தேடி இருக்கிறது என்பதை நாம் மறுக்கவே முடியலதில்லை. அந்த தேடல் எங்கிருந்து உருவாகிறது, அதனுடைய ஊற்றுக்கண் என்ன அப்படின்னு சொன்னால், இப்போ பரவலாக பேசப்படுவது ஊழல் அப்படிங்கிறாங்க. ஊழல் மட்டும்தான் காரணமாக, ஊழல் இப்போது இல்லையா, முன்பு இல்லையா என்றெல்லாம் நம்ம பேச போனால் அது உண்மையிலேயே அது ஒரு நீண்ட விவாதம். அது சுதந்திர இந்தியாவின் தொடக்கத்திலேயே முதல் அரசு அமைச்சரவையிலேயே ஊழல் நடைபெற்றதற்கான ஆதாரங்கள் வெளிப்பட்டது. அப்போதே அந்த குற்றச்சாட்டுகள் காங்கிரஸ் அரசு மீது, நேரு அவர்கள் தலைமையிலான அமைச்சரவை மீதே அந்த குற்றச்சாட்டுகள்லாம் எழுந்தது அப்படிங்கிறத நம்ம வரலாற்றில் பார்த்துருக்குறோம். சரி, வாக்குக்கு பணம் கொடுப்பது எப்போது தொடங்கியது அப்படின்னு சொல்லி சில பேர் பேசுகிறாங்க. ஒரு காணொலியே இருக்குது, யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும். அண்ணாவே பேசியிருப்பார். கேள்விப்பட்டீர்களா, மோட்டார் கார் வருகிறதாம், சாமி படத்தை வந்து வெங்கடேச பெருமாள் படத்தை வைத்து சத்தியம் வாங்கி கொண்டு 5 ரூபாய் கொடுக்குறார்களாம், இப்படியெல்லாம் பேசியிருப்பார். யார்? காங்கிரஸே அவர் விமர்சிச்சிருப்பார். அப்போ அந்த காலகட்டத்திலேயே வாக்குக்கு பணம் கொடுத்து வாக்கை வாங்குகிறது, அந்த ஜனநாயக விரோத செயல் வந்து அப்போதே தொடங்கிவிட்டது அப்படிங்கிறத நம்மளால் இப்போவும் நம்ம அந்த காணொலி இங்கே இருக்குது, அதை பேசுகிறாங்க, அதை கேட்க முடியுது. அப்போ இது எதுவுமே புதிய குற்றச்சாட்டுகள் இல்லை. ஊழல், வாக்குக்கு பணம் கொடுக்கறது எதுவுமே இது வந்து வரலாற்றில் முதல் முறையாக குறிப்பிடத்தக்க ஆளுங்கட்சியான திமுக மீதோ அல்லது அதற்கு முந்தைய ஆளுங்கட்சியான அதிமுக மட்டும்தான் இதை பண்ணுச்சு அப்படிங்கிறதுக்கான முகாந்திரம் இல்லை. இது இவங்க சொல்லக்கூடிய அந்த 67க்கு முன்னாடியே இந்த குற்றச்சாட்டுகள் 62 தேர்தலில் இது நடந்திருக்கு, வாக்குக்கு காசு கொடுத்துருக்காங்கிறத சான்றை வந்து இப்போ நம்ம அந்த சமூக வலைத்தள காணொலிகள் மூலமாகவே, பழைய உரைகள், பேச்சுகள் மூலமாகவே நாம் அதை சான்றுகளாக கேட்க முடியுது, பார்க்க முடியுது. சரி, அப்போ என்ன தான் பிரச்சனை? இதெல்லாம் பழசு தான். புதுசாக என்ன இவங்க தேடுறாங்க அப்படின்னா, புதிதாக தேடுவது அப்படிங்கிறது எப்படின்னா, இந்த பங்கேற்பாளர்களாக, அதாவது பார்வையாளராக இல்லாமல் பங்கேற்பாளராக மாற வேண்டும் அப்படிங்கிற ஒரு அடிநாதம், அந்த உந்துதல் இருந்திருக்கு அப்படிங்கிறத அந்த கட்டுரையை நம்ம வந்து முழுமையாக படிக்கும்போது புரிஞ்சிக்க முடியுது. எதிரொலிக்க, அதாவது முதல்லலாம் என்ன சொன்னாங்கன்னா, சமூக வலைத்தளத்தில் இருக்கிற போக்குக்கும் கள யதார்த்தத்திற்கும் நிறைய வேறுபாடு இருக்கும், அது அப்படியே வாக்குகளாக மாறாது அப்படிங்கிற ஒரு பேசு பொருள் இந்த தேர்தலுக்கு முன்பு வரைக்கும் தமிழ்நாட்டில் இருந்துச்சு, இந்திய அளவில் கூட இருந்துச்சு. ஆனால் இந்திய அளவில் அது 2014
பொது தேர்தலே, நாடாளுமன்ற தேர்தலே வந்து முக்கிய சமூக வலைத்தளங்கள் வந்து அந்த சோசியல் மீடியாங்கிறது ஒரு முக்கியமான பங்கை வகித்தது அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம். ஆனால் தமிழ்நாட்டில் அப்படி இல்லைங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை இருந்தது, ஒரு கருதுகோள் இருந்தது. ஆனால் அது இல்லை. அதற்கும் இதற்கும் அந்த இடைவெளி வந்து குறைஞ்சிருச்சு. சமூக வலைத்தளங்களில் எது கொண்டாடப்படுகிறதோ, யார் கொண்டாடப்படுகிறார்களோ அவர்கள் களத்திலும் கொண்டாடப்படுகிறார்கள் என்பதைத்தான் இந்த தேர்தல் நமக்கு உணர்த்தி இருக்கிறது. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த கேரளாவில் வந்து இப்போ புதிய முதலமைச்சர் சதீசன் அவர் வந்து என்ன செஞ்சுருக்காரு, இந்த உரையாடலை மக்களுடனான இளைஞர்களுடனான உரையாடலை, சந்திப்புகளை அதை ஒரு வேறு மாதிரி மாற்றியிருக்காரு, இந்த அரசியல் அணுகுமுறைகளை என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அதை நம்ம அப்படியே இங்கே நம்ம தமிழ்நாட்டில் பொருத்தி பார்த்தா அந்த உரையாடல் சந்திப்புகள்லாம் நிறைய நடந்துச்சு. ஓரளவு அது போதாமையாக வேண்டுமானால் இருக்கலாம். ஏற்கனவே உள்ள தலைவரோ முதலமைச்சரோ அந்த சந்திப்புகளை நடத்தியிருக்காங்க. அப்போ அந்த சந்திப்புகள் இங்கே குறைஞ்சி போச்சு. அதனால தான் தொடர்புமை தான் இந்த தோல்விக்கு காரணமானாலும் அதையும் நாம் அப்படியே ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆனால் இதையெல்லாம் தாண்டிய ஒரு உணர்வு, வேறொரு உணர்வு இதிலே செயல்பட்டிருக்கிறது என்பதை நாம் மறுக்க முடியவில்லை. ஒரு மாதிரி வேணால் அதை பார்க்கலாம். எப்படின்னா ஒரு விதமான வர்க்க உணர்வு, சாதி தீண்டாமை இதெல்லாம் தாண்டி வர்க்க உணர்வு இதில் செயல்பட்டிருக்கோ அப்படிங்கிற சந்தேகம் எழுகிறது. ஏன்னா ஒரு பெரிய தலைவர்கள் முக்கியமான பதவியில் உள்ளவங்கெல்லாம் வெள்ளையும் சொல்லியுமா போய் இறங்குறாங்க, நம்ம காலம்புறம் இப்படியே இருக்கமே இப்படிங்கிற விரக்தி உணர்வு சாமானியர்களுக்கு வருவது ஒன்றும் இயற்கை. இது அரசியலில் அது வந்து அதை வந்து நாடி பிடித்து பார்த்து ஒரு கட்சி பயன்படுத்தி இருக்கிறது. இப்போது ஆட்சியில் இருக்கிற தமிழக வெற்றிக் கழகம் அதை நாடி பிடித்து பார்த்து பயன்படுத்தி இருக்கிறது அப்படிங்கிறதையும் நம்மளால் உணர முடியும். சரி, இது ஒரு பெரிய வீச்சாக ஒரு பெரிய மாற்றமாக நடந்திருக்கிறதா அப்படின்னு பார்த்தா சில மாவட்டங்களில் தாவேகாவுக்கு வாக்குகளை விழவில்லை அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க முடியுது. கணிசமான எதிர்க்கட்சிகள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். ஆனால் இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, எம்ஜிஆரை விடவும் ஏற்கனவே திரையுலகத்திலிருந்து வந்து அரசியலில் கோலோச்சிய திரு எம்ஜிஆர் அவர்கள், ஆந்திராவில் என்டிஆர் அவர்கள், இவங்கெல்லாம் விட இவர் வந்து வாக்கு விழுக்காடு 35 எடுத்த உடனே முதல் தேர்தலையும் 35 விழுக்காடு வாக்கு வாங்கியிருக்காருங்கிறதும் ஒரு கருத்து இருக்குது. அதனால் அவர்களை விட இவர் செல்வாக்கு மிகுந்தவர் அப்படிங்கிற இது இருக்குது. அதுலேயும் ஒரு என்ன அப்படின்னா, அப்போதைய ரீச் அந்த காலகட்டத்தினுடைய மக்கள் தொகை இதெல்லாம் வேறு. அந்த வீதாச்சாரம் வந்து நாம் அப்படி ஒப்பிட முடியாது. அந்த டென்சிட்டி அப்போ அதுவும் இதுவும் ஒப்பிடுறது சரியாக இருக்காது என்பது ஒரு அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற பாப்புலேஷனுடைய அளவு வால்யூம் அதிகம். அதுபோக இந்த ரீச்னஸ் வந்து அப்போலாம் வந்து வெறும் பிரிண்டட் மீடியா தான், அச்சு ஊடகம்தான். தொலைக்காட்சிங்கிறது ரொம்ப ரொம்ப மேல்தட்டு மக்கள் மத்தியில் தான் தொலைக்காட்சி புழக்கத்தில் இருந்துச்சு. இன்றைக்கி அப்படி இல்லை, ஒவ்வொரு கையிலையும் செல்ஃபோன் இருக்குது. இன்ஃப்ளூயன்ஸ், அந்த கருத்துகளுடைய தாக்கம் சாமானிய மனிதர்களையும் போய் சேருகிறது. இதெல்லாம் ஒரு பெரிய காரணம் அப்படின்னு நாம் ஏற்றுக்க முடியும். ஆனால் விஜயனுடைய திரை வசீகரம் மட்டும்தான் இதற்கு காரணமா அப்படிங்கிறதையும் நாம் வந்து அப்படியே அதை உறுதிப்படுத்திட முடியாது. ஏன்னா ஒரு விதமான தேடல் இருக்கிற போது இவர் வந்து அந்த 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 இடத்துல போய் ஒரு அடாப்ட் ஆகிட்டார். அந்த தேடலுக்கான பொறியாக இவர் கிடைச்சிட்டார். அதுதான் உண்மை, யதார்த்தம். சரி, ஊழல் அப்படிங்கிறது ஒரு குற்றச்சாட்டே இல்லையா? நிச்சயமாக இருக்கிறது. அதில் அது குற்றச்சாட்டை மறுக்கவே முடியாது. அந்த குற்றச்சாட்டு ஒரு காரணமாகவும் இருக்கலாம். அது பெர்சன்டேஜில் வேணால் அது எவ்வளவு அப்படிங்கிறது ஒரு ஆய்வுக்குரியதை தவிர ஊழல்ங்கிறது ஒரு முக்கியமான குற்றச்சாட்டு தான். அது வாதிக்கப்பட வேண்டிய ஒன்று தாங்கிறதெல்லாம் ஒன்றும் நம்ம மறுக்க முடியாது. நீங்கள் வந்து இளைஞர்களை நீண்ட காலம் நாம் வந்து ஒரு வெறும் வாக்காளர்களாக, பார்வையாளர்களாக, இல்லை விமர்சகர்களாக மட்டுமே அவங்கள வச்சுருக்க முடியாது. அவர்கள் பங்கேற்க விரும்புகிறார்கள். கரப்பான்பூச்சி கட்சி, இந்த கரப்பான்பூச்சி கட்சி அப்படிங்கிறாங்க இல்லையா, கோக்ரோச் பார்ட்டி, சிஜேபி, அந்த கட்சியினுடைய எழுச்சியும் இப்படி தான் இந்தியா முழுவதும் இருக்குது. அது எடுத்த உடனே சமூக வலைத்தளங்களில் பெரிய அளவில் கவனம் பெற்றுச்சு. இப்போ அந்த கவனம் இருக்கா இல்லைங்கிறது தெரியல, அது குறைந்த மாதிரி தெரியுது. எல்லாமே இந்த மாதிரியான ஒரு மரபார்ந்த அரசியல் அணுகுமுறைகள் அந்த இதுகளெல்லாம் இருந்து வேறுபட்ட ஒரு இதை தேடுறாங்கங்கிறதுனுடைய வெளிப்பாடு தான். இன்னொன்று, அவர்களுடைய கருத்துகளுக்கு நீங்கள் எப்போவுமே வந்து அந்த சப்ரஷன், அந்த ஒடுக்கப்படுகிற, அதாவது கண்டுகொள்ளப்படாத கருத்துகள், புறக்கணிக்கப்பட்ட அந்த உணர்வுகள் எல்லாமே ஒன்று சேர்ந்து
எப்போதாவது ஏதோ ஒரு இடத்துல வாய்ப்பு கிடைக்கிற இடத்துல வெடித்து கிளம்புங்கிறது இயற்கை. அது ஒன்றும் அதுக்கு பெரிய திட்டமிடல் தேவையில்லை. இயற்கையே அந்த வேலையை செஞ்சிடும். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் அதற்கான காலகட்டமாகவோ சூழலாகவோ அமைந்திருக்கிறது என்பதைத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. சரி, இந்த மாற்றங்களுக்கு பிறகு இப்போ எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு, இதெல்லாம் சரியாகிருமா அப்படிங்கிற கேள்விக்கு நாம் வர வேண்டியிருக்கு. அதற்கு நாம் உடனடியாக இப்போதே இது சரியில்லை அல்லது சரியாக இருக்குது அப்படிங்கிற முடிவை நாம் சொல்லக்கூடிய காலகட்டத்தில் இப்போ இல்லை. ஏன்னா இன்னும் கொஞ்சம் அவகாசங்கள் வேண்டி இருக்கிறதுக்கு. ஏன்னா நிறைய திட்டங்கள் பண்ணுறாங்க, நிறைய குறைபாடுகள் இருக்குது. திமுகவில் நடந்தால் ஊழல், இப்போ நடந்தால் அது தவறா இப்படிலாம் கேள்விகள் இருக்குது. இந்த அண்மையில் அறநிலையத்துறை கோயில் இடத்தை பதிவு பண்ணது தொடர்பான விவாதங்களில் திமுகவில் நடந்தால் அது ஊழல், இப்போ நடந்தால் அது தவறா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் இருக்குது. இந்த கேள்விகளெல்லாம் நியாயமானது தானா? இந்த மாற்றம் சரியான திசையை நோக்கி இந்த நாட்டு மக்களை, நாட்டை, நிர்வாகத்தை செலுத்துகிறதா அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்குது. இதில் இன்னொரு முக்கியமான கேள்வி, இதுவரை நாம் அரசியலில் விழுமியங்களாக உன்னதமாக கருதப்பட்ட கொள்கை கோட்பாடுகள் எல்லாம் தேவையற்றவையா, பொருளற்றவையா, வெறும் நிர்வாக அரசியல் தான் இனி பேசுபொருளாகுமா, அதை நோக்கித்தான் இந்த அரசியல் நகருமா அப்படிங்கிற கேள்வி இப்போ எழுந்திருக்கு. நிச்சயமாக நம்ம அப்படி ஒரு தீர்க்கமான முடிவுக்கெல்லாம் வந்துட முடியாது. இது எப்போவுமே ஒரு தேடல் எழும்போது இந்த மாதிரியான சில சலனங்கள் ஏற்படத்தான் செய்யும். ஆனால் இதுதான் நிரந்தரம். இப்போ அவங்களுமே தாவேக்காவுமே அவங்களுக்கு சில கொள்கை தலைவர்கள்னு ஒரு சிலரை அந்த முகங்களை பழைய முகங்கள், பெரியார், தந்தை பெரியார், அஞ்சலை அம்மாள்னு சொல்லி ஒரு வரிசையை நிப்பாட்டுறாங்க, அம்பேத்கர் அப்படின்னு கொள்கை தலைவர்கள்னு சொல்கிறாங்க. அப்போ கொள்கை இல்லாமல் இப்படி கொள்கை தலைவர்கள் வருவாங்க. அவங்களுக்குன்னு அவங்க எல்லாருமே வெவ்வேறு அழுத்தமான கோட்பாடுகளையும் கொள்கைகளையும் வகுத்தவர்கள், பின்பற்றியவர்கள். எல்லாருமே தந்தை பெரியாரோ அம்பேத்கரோ கொள்கைகளை வகுத்தவர்கள். அப்போ அவங்களையே இவங்க முன்னிறுத்துகிற போது இவங்களுக்கு கொள்கை இல்லை அல்லது கொள்கை இல்லாமல் நீண்ட காலம் இவர்கள் பயணிப்பார்கள் அப்படின்னு சொல்கிறது பொருத்தமாக இருக்காது. கொள்கை இல்லாமல் அவர்களால் பயணிக்கவும் முடியாது. இந்த பேர்களை மட்டும் சொல்லிக்கிட்டு சும்மா பேருக்கு தாங்க நாங்கள் சொன்னோம், இதெல்லாம் நாங்கள் அதை கடைப்பிடிக்கிறதெல்லாம் இல்லைன்னு அப்படி ஒரு அணுகுமுறையை ஒரு அரசியல் கட்சியோ ஆட்சி அதிகாரத்தில் உள்ளவர்களோ ஒருபோதும் நீண்ட காலம் கடைப்பிடிக்க முடியாது. அதனால் கொள்கை இல்லாமல் கோட்பாடு இல்லாமல் எல்லாமே போயிடும். இதெல்லாம் தேவையில்லை. அன்றாடம் என்ன நடக்குதோ அந்த நிர்வாக ரீதியானது தான் அண்மைய அரசியல் அப்படிங்கிற மாதிரியான மேற்குலக இதுக்கு இது மாறிடும் அப்படிங்கிறதுக்கான முகாந்திரங்களையும் நாம் இப்போது தீர்மானித்து விட முடியாது. அப்படி மாறுவது அவ்வளவு சரியான பாதையாகவும் இருக்காது. நம்முடைய இளைஞர்களை அப்படி நம்ம ரொம்ப மலிவாகவும் இட போட்ட முடியாது. அவர்களும் சிந்தனை உள்ளவர்கள் தான், கருத்துக்கள்லாம் பார்த்தவங்க தான், ஒன்றும் சிந்தனை இல்லாதவர்கள் இல்லை. அப்படி போயிடாது அப்படிங்கிறது தான் நம்முடைய நம்பிக்கை. ஆனால் இந்த மாதிரியான மாற்றங்களும் புரட்சிகளுக்கும் முதல் முறையாகத்தான் இப்போ நடக்குதா, அண்மை காலமாக தான் நடக்குதா அப்படின்னா அதெல்லாம் சோசியல் மீடியா மூலமாக நடந்த புரட்சிகளை நாம் ஏற்கனவே பார்த்துருக்குறோம். அதுவும் ஏறத்தாழ 15 ஆண்டுகளுக்கு முன்னாடியே பார்த்துருக்கோம். உங்களுக்கு நினைவு இருக்கலாம், அரபு வசந்த புரட்சி, அரப் ஸ்ப்ரிங் அப்படின்னு சொல்லி 2011 துனிசியா நாட்டில் ஏற்பட்ட ஒரு கிளர்ச்சி எகிப்து இன்னும் பல நாடுகளுக்கு, லிபியாவுக்கெல்லாம் பரவி அந்த லிபியா அதிபர் கடாஃபி கிட்டத்தட்ட 40 ஆண்டுகள் அதிபராக இருந்தவர், பல்வேறு சிறப்பான நிர்வாகத்தை கொடுத்தவர், ஆட்சி நிர்வாகத்தை கொடுத்தவர் என்று புகழப்பட்டவர். நடு ரோட்டில் விட்டு அடித்து கொண்டாங்க அவரை. எகிப்தில் அப்படி தான் அந்த அதிபரை பதவி விலக வச்சாங்க. இப்படி நிறைய நாடுகளில் அது தொடர்ந்துச்சு. அந்த அதிர்வலைகள் மற்ற அரபு நாடுகளுக்கும் பரவுச்சு. சரி, இப்போ எப்படி இருக்குது இந்த நாடுகள்லாம்? அங்கே உள்ள தாகிர் சதுக்கத்தில் ஒரு ஃபேஸ்புக்கில் வந்த அறிவிப்பை வைத்து மக்கள் கூடினார்கள். அப்போ ஃபேஸ்புக் தான் ரொம்ப நிறைய, இப்போ இந்த இன்ஸ்டா மாதிரி இது மாதிரி ட்விட்டரும் ஃபேஸ்புக் தான் அப்போ பெரிய வலைத்தளங்கள். அதில் அறிவிப்பின் அடிப்படையில் அந்த சதுக்கத்தில் கூடி மிகப்பெரிய புரட்சியெல்லாம் நடந்துச்சு. சரி, இந்த புரட்சிக்கு பிறகும் மாற்றத்திற்கு பிறகும் அந்த நாடுகளுடைய நிலை எப்படி இருக்கிறது அப்படின்னா, உண்மையிலேயே அந்தந்த நாடுகள் ஏற்கனவே தங்களிடமிருந்து அந்த இறையாண்மை சார்ந்த நிதி கொள்கைகளை, நிதி நிலைப்பாடுகளிலிருந்து சரிந்து விட்டன. நிர்வாகம் சீர்குலைஞ்சிருச்சு. எகிப்தெல்லாம் ஏறத்தாழ இராணுவ கட்டுப்பாடுகளில் தான் இருக்குது. லிபியாவும் அப்படி தான். எல்லாமே எந்த ஜனநாயகத்திற்காக அந்த இளைஞர்கள் போராடினார்களோ அந்த ஜனநாயகம் முற்றிலுமாக பறிபோய்விட்டது. இப்போ இராணுவ கட்டுப்பாட்டிலும் அதிபராட்சி, அதிபருங்கிறது வெறுமனே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அதிபராக மட்டும் இல்லாமல்
அது குறைந்தபட்ச நாடாளுமன்ற நடவடிக்கைகள் அது இதெல்லாம் பேரளவுக்காவது அந்த அவங்க பழைய அதிபர்கள் காலத்தில் இருந்துச்சு. இப்போ முழுக்க இராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டுக்கு அந்த நாடுகளெல்லாம் போயிடுச்சு. நிறைய குழப்படிகள், நிறைய சிக்கல்கள், வறுமை, வேலைவாய்ப்பு, நிதி சீரழிவு, நிதி மேலாண்மையில் மிகப்பெரிய குழப்படிகள் இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு இப்போ அந்த நாடுகளில். இன்னும் தெளிவாக வரல இதெல்லாம். அப்போ அதை ஒப்பிட்டு பார்க்கும்போது நம்ம இந்தியாவில் பரவாயில்ல, அந்த மாதிரி ரொம்ப தலைகளாக குதிச்சிடாம மாற்றங்களை நோக்கி ஒரு ஜனநாயக அடிப்படையில் இந்த மக்கள் நகர கற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது நமக்கு ஒரு ஆறுதல். இவர் வாக்குகளை மாற்றி அளித்திருக்கிறார்கள், அதிகாரத்தை கைமாற்றி இருக்கிறார்கள், ஆட்சி அதிகாரத்தை கைமாற்றி இருக்கிறார்கள். இவர்களிடம் தவறு கண்டால் இன்னொரு அரசியலை அவர்கள் தேர்வு செய்வார்கள், இன்னொரு அரசியல் கட்சியை, தலைவரை தேர்வு செய்வார்கள். ஜனநாயகத்தில் இதுதான் ஆகச்சிறந்த நடைமுறை. இதை தாண்டி இதுவரைக்கும் உலக அளவிலேயே ஜனநாயகத்தினுடைய என்ற வடிவத்தில் நமக்கு எதுவும் கிடைக்கல, இன்னும் அமையலை. அதனால் இப்போ ஏற்பட்டிருக்க மாற்றம் நாம் இதனால் அதிர்ச்சியாகவோ மனவிரக்தி அடையவோ தேவையில்லை. இது இப்படித்தான் நடக்கும். இந்த மாதிரி நடக்கிறது பரவாயில்லை, வேறு மாதிரி நடந்துடாமல் குறைந்தபட்சம் இந்த ஜனநாயக அமைப்பை கட்டி காத்து அதற்குள்ளேயே ஒரு தீர்வு தேடுகிற பழக்கமும் பயிற்சியும் நமது மக்களுக்கும் இளைஞர்களுக்கும் இருப்பது ஆறுதல் அளிக்கக்கூடியது. இந்த முடிவுகள் தவறாக சரியாக என்னங்கிறத காலப்போக்கில் தான் நம்ம அதை தீர்மானிக்க முடியும். இவரெல்லாம் இப்படியா, இவரெல்லாம் அதெல்லாம் அந்த அந்த விமர்சனத்துக்குள்ளே நம்ம போக முடியாது. இவரெல்லாம் முதலமைச்சராகலாமா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. நடிகர்கள் நாடாளலாமா, இந்த கேள்வியெல்லாம் ரொம்ப பழமையானது, எம்ஜிஆர் காலத்திலே வந்தது. எம்ஜிஆர் காலத்தில் அந்த ஆட்சியில் என்னென்ன நடந்ததுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அந்த விமர்சனங்கள் வேறு. அது நாம் இந்த காணொலியில் பார்க்க வந்தது, இது மாற்றமா குழப்பமா? நிச்சயமாக இது ஒரு மாற்றம்தான். பெரிய குழப்பம்னு நாம் அதை அடையாளப்படுத்திட முடியாது. சரி, இந்த மாற்றம் தெளிவானதா அப்படின்னா தெளிவில்லாதது தான். அந்த தலைப்பை தான் கொடுத்துருக்காங்க, அவங்களே அதை உணர்ந்து தான் கொடுத்துருக்காங்க. ஒரு சீர்குலைவான ஒரு மாற்றம் அப்படிங்கிறத தான் அவங்க சொல்லியிருக்காங்க அந்த கட்டுரையில். கட்டுரையுடைய தலைப்பே அதாக தான் இருக்குது, டிஸ்ரப்டு அப்படின்னு தான். அப்போ அந்த சீர்குலைவு எப்போ சரியாகும்னா, இவங்களுடைய மாற்றத்தை தேடிட்டார்கள் இந்த தலைமுறையினர். இந்த மாற்றத்திற்கான ஜஸ்டிஃபை பண்ணணும்ல, இது நியாயமானது தான். நீங்கள் ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்கு நிச்சயமாக கோட்பாடும் சித்தாந்தமும் வேண்டும். தொலைநோக்கான ஒரு பார்வையோடு இந்த முடிவை இவங்க நியாயப்படுத்தணும், நிலைநிறுத்தணும்னா அதற்கு இவர்கள் சித்தாந்த அடிப்படையில் இதை உறுதிப்படுத்த வேண்டும். இது சரியானது தான் இவங்க செய்யணும்னா மீண்டும் கொள்கை கோட்பாடுங்கிறத நிலைநிறுத்தி தான் அது செய்ய முடியும். வெறும் ஊழல் ஒழிப்பு அது மாதிரியான நிர்வாக நடவடிக்கைகள் அல்லது முழக்கங்களால் மட்டும், இன்னும் சொல்லப்போனால் அதனால் மட்டுமே இது ஒரு பெரிய மாற்றமாக, தீர்வாக இதை நாம் கண்டடைய முடியாது, தீர்மானிக்க முடியாது. எனவே நண்பர்களே, மாற்றம் என்பது மாறாதது அப்படிங்கிறது அந்த மார்க்சியத்தினுடைய தத்துவம் உண்மையிலேயே மாறாதது தான். ஏன்னா மனித இனம் படிப்படியாக பரிணாம வளர்ச்சியில் வந்தது தான். இதில் வளர்ச்சிதை மாற்றங்களும் இருக்கும். மாற்றங்கிறது வளர்ச்சியாகத்தான் இருக்க வேண்டும், நல்ல விதமாக தான் இருக்கணும் அப்படிங்கிறது எதிர்பார்ப்பு, நம்முடைய விருப்பம். ஆனால் அப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறது கட்டாயம் இல்லை. மாற்றங்கிறதே வளர்ச்சிதை மாற்றங்களை கொண்டு தான். வளர்ச்சியும் இருக்கும், சிதைவும் இருக்கும். 4 மூலம் வளர்ந்துன்னா 2 மூலம் அதில் மறுபடியும் சரிவு ஏற்படும். இது பரிணாமத்தினுடைய இயற்கையான அந்த பரிணாம நகர்வில் ஏற்படக்கூடிய இயற்கையான ப்ராசஸ். அந்த ப்ராசஸ் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. இது நடக்கத்தான் செய்யும். என்ன பண்ணுறது? இதை நாம் உள்வாங்கிக் கொண்டு இதில் எது தெளிவு, இது சரியானதுங்கிறத இளைஞர்கள் தேர்வு செய்து பயணப்பட வேண்டும். ஆனால் இதை புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். ஒரு காழ்ப்புணர்ச்சியோடையும் விகற்பத்தோடையும் நாம் இது முற்று முழுதாக எதையும் நிராகரிக்க முடியாது. நிராகரிக்கிறதுனால பயன் இல்லை. என்ன நடந்திருக்குங்கிறத நம்ம முதல்ல அதை புரிஞ்சுக்கிற முயற்சி பண்ணணும். ஏன்னா நமக்கு அப்பாற்பட்டு ஒன்று நடந்திருக்கு, நம்முடைய புரிதலுக்கு அப்பாற்பட்டு, புரிதலுக்கு எதிராக ஒன்று நடந்திருக்கு. ஏன் நடந்திருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். அதுதான் இதனுடைய நாம் இதில் அடுத்த ஸ்டெப்புக்கு, அடுத்த கட்டத்துக்கு இந்த சமூகம் நகர்வதற்கான ஒரு வாய்ப்பு. அது வெறும் இதில் இன்னொரு செய்தி என்னென்னா, இது ஏதோ திமுகவினுடைய தோல்வி அப்படிங்கிற மாதிரி இதை பார்க்கவே கூடாது. மிகப்பெரிய தவறான பார்வை அது. இது திமுகவினுடைய தோல்வி இல்லை. திமுக அப்படிங்கிறது அப்போ ஆளுங்கட்சியாக இருந்துச்சு அந்த தருணத்தில். அது மட்டும் இல்லை, திமுக வெறும் திமுக மட்டும் இல்லாமல் அந்த தேர்தலில் திமுகவோடு கூட்டணி அமைத்து இடதுசாரிகள், விசிக,
இன்னும் சில கட்சிகள்லாம் சேர்ந்து தான் போட்டிக்கிட்டாங்க. இப்போ அவங்களுக்கெல்லாம் அது சேர்ந்த தோல்வி தானே, அவர்களுக்கும் சேர்ந்தது தான் அந்த தோல்வி. சில இடங்களை பெற்றிருக்கலாம், அவங்க இன்றைக்கி ஆளுங்கட்சி அணியில் போய் சேர்ந்துருக்கலாம், ஆளுங்கட்சியில் பங்கேற்றிருக்கலாம், அதெல்லாம் வேறு விஷயம். ஆனால் ஏற்கனவே தேர்தல் களத்தில் அவங்க கண்டெஸ்ட் பண்ணது திமுகவில் தான் இருந்தாங்க, திமுக கூட்டணியில் தான் இருந்தாங்க. அப்போ அது அவர்களுக்குமான தோல்வி தான் அது ஒன்று. இது அதனால் இது திமுகவுக்கு மட்டுமே ஏற்பட்ட தோல்விங்கிறது மிக தவறான ஒரு அரசியல் பார்வை. இன்னொன்று, இது தேர்தல் தோல்வி அப்படிங்கிறதோடு இதை குறிக்கிடக்கூடாது. இந்த மாற்றத்தை வெறும் தாவேக்காவுக்கு கிடைத்த வெற்றி, ஒரு ஜோசப் விஜய் அவர்கள் முதலமைச்சராவதற்காக மட்டும் இந்த கிடைத்த மாற்றம், நடந்த மாற்றம், வெற்றி அப்படிங்கிறதெல்லாம் அந்த மாதிரி இதை குறுகிய வட்டத்துக்குள்ளே நம்ம பார்க்க முடியாது. அந்த செய்தி தான் நம்முடைய இந்த காணொளி மூலமாக நான் சொல்ல விரும்புகிறது. இதை நீங்கள் விரிவாக புரிந்து கொள்ள வேண்டும், விரிவான அடிப்படைகளோடு புரிந்து கொள்ள வேண்டும். புதிய திசையை நோக்கிய பயணத்திற்கான புரிதலோடு இந்த மாற்றத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் ஒரு நியாயமான பார்வையாக இருக்க முடியும் என்று சொல்லி அடுத்த காணொளியில் சந்திப்போம் நண்பர்களே. நன்றி.